ஒரு மனுஷனுக்கு இக்கட்டு எப்போ உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உபாகமம் 31வது அதிகாரத்துல 17வது வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது அங்க தேவன் இப்படி சொல்றாரு. என்னுடைய ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்காம என்னுடைய சமூகத்தை விட்டு விலகி போனாங்கன்னா ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் எங்களோட இராததினால் அல்லவா இந்த இக்கட்டுகளும் தீமையான காரியங்களும் எங்களை தொடர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமாங்க. முதலாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இக்கட்டு எப்ப வருதுன்னா ஆண்டவர் அவர்கள் நடுவில் இல்லாம இருக்கும்போதுதான் அந்த இக்கட்டு நேரம் உண்டாகுது. அப்போ அதனாலதான் மோசே சொல்றாரு, அவர் எங்க கிளம்பி போனாலும், அவர் தனியா போனாலும் சரி, ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிட்டு போனாலும், அவர் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம், ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட வரணும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லாமற் போனால், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஏன்னா அவருக்கு தெரியும். ஆண்டவர் எங்க நடுவுல இல்ல அப்படின்னா, இக்கட்டுகளும், தீமைகளும் எங்களை தொடரும். அதனால நீங்க கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கை பிரயாணத்துல உங்களோட பிரசன்னம் தேவைன்னு சொல்லி மோசே சொல்றத நம்ம கவனிக்கிறோம். அது மட்டும் இல்லங்க. நீங்க பார்க்கும்போது 2வது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்போ இக்கட்டு காலம் வருது அப்படின்னா, பாவங்களும், துர்க்கர்மங்களும் பெருகுகிற சூழ்நிலையில இந்த இக்கட்டு உருவாகுது. உதாரணத்துக்கு வேதத்துல இருந்து நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 35வது வாக்கியத்தை வாசிக்கும்போது, அங்க நெகேமியா சொல்றாரு, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான காரணத்தையும் நெகேமியாவே விவரிக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது அவர் சொல்றாரு, எங்களோட பிதாக்களை ஆண்டவரே நீங்க ரொம்ப செல்வ செழிப்பாக நீங்க வச்சீங்க. ரொம்ப அழகா அவங்கள பாத்துக்கிட்டீங்க. ஆனா கூட அவங்க தங்களோட பாவங்களையும் துர்க்கர்மங்களையும் விட்டு திரும்பல. அதனால இப்ப நாங்கள் மகா இக்கட்டுல அகப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. நம்ம வாழ்க்கையில பாவங்களும் துர்க்கர்மங்களும் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலை உண்டாகும். 3வது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்ப இக்கட்டு வருது அப்படின்னா, பஞ்சம் நேரிடும் காலங்களில இக்கட்டான சூழ்நிலை உண்டாகும். யுத்தம் நடக்கிற காலகட்டங்களிலும் இப்படிப்பட்ட இக்கட்டு உண்டாகும். அது மட்டும் இல்ல, காரணம் இல்லாம ஜனங்கள் நம்மள பகைக்கும் போது நாவின் சவுக்குன்னு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நாவின் சவுக்குக்கு நம்ம ஆளாகும் போதும் இக்கட்டான சூழ்நிலை உண்டாகுது. இது 3வது காரியம். 4வதா நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில காட்டு மிருகங்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு இப்போ தானியேல சிங்க கெபியில தூக்கி போடுறாங்க. அந்த சிங்க கெபிக்குள்ள சிங்கங்கள் எல்லாம் தானியேல சூழ்ந்து இருக்குது. அப்போ தானியேல் அந்த சிங்கங்களின் கெபில இருக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ மனுஷன் காட்டு மிருகங்கள் கிட்ட மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிருகங்கள் கிட்ட மாட்டிக்கும் போது அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அப்படின்னா நீதிமானுக்கு இக்கட்டு வரும். ஆனா அந்த இக்கட்டுல தொடர்ந்து நீதிமான் இருக்க மாட்டான். ஆண்டவர் அந்த நீதிமான இக்கட்டினின்று விடுதலையாக்குவார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் சிங்கங்களின் கெபியில போடப்பட்ட இருந்தாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிங்கங்களின் வாயை கட்டி போடுறாரு. நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிற பட்சத்துல இக்கட்டுகளுக்கு நிச்சயமா ஆண்டவர் நம்மள விடுவிப்பாரு. 5வதா நம்ம பார்க்கும்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது நம்ம தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னா அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உடைக்கப்படும் போது நம்ம இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பானது. நம்ம தனித்து விடப்படும் போது ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையில இருந்து ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்துல இருந்து நம்ம எப்போ தனித்து விடப்படுறோமோ அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைய உருவாக்கும். அதனால எப்பவுமே நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கிற உறவுல அந்த ஐக்கியத்துல நம்ம எப்பவுமே நிலைத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, 6வது காரியம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில தேவைகள் பெருகும்போது, அதாவது தேவைகள் அதிகமா இருக்குது. ஆனா அதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நிச்சயமா இக்கட்டான சூழ்நிலை உண்டாகுது. அப்ப பாருங்க,
வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான்களோட வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமும் இல்ல. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்வுற்று இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான்களோட வாழ்க்கையில எந்த குறைவும் இல்ல. எந்த ஒரு மலட்டுத்தன்மையும் எதிலுமே இருக்காது. ஆனா அப்படி குறைச்சலோட இருக்கிறவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா இக்கட்டு உண்டாகும். 7ஆவதா ஒரு காரியத்த பார்க்கும்போது, பாதி வயதுல சில பேர் மரணத்த சந்திக்கிறாங்க. சில பேரோட வாழ்க்கையில அவங்க, "ஐயோ! இதுக்கு முன்னாடியே இவங்க மரிச்சு போயிட்டாங்களே!" அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது, அது அவர்களோட குடும்பத்தின் நடுவுல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அது கொண்டு போய் விடும். வேதத்துல யோபு புஸ்தகத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. யோபு புஸ்தகத்துல, "தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்வது போல, முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர்." இது ஒரு பிளெஸிங். பாருங்க, தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்துல சேர்வது போல, முதிர் வயதுல கல்லறையில சேருவீர் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாதி வயதுல மரணத்த சந்திக்கிறவர்களோட வாழ்க்கையில, அவர்களோட குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலை உண்டாகுது. அதனால இக்கட்டுகள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பல வகைகள்ல உண்டாகலாம். வேதத்துல யோபு 15:24 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் இக்கட்டும் நெருக்கமும் அவர்களை கலங்க பண்ணி, யுத்த சன்னத்தனான ராஜாவை போல அவனை மேற்கொள்ளுமாமா. அது துன்மார்க்கனோட வாழ்க்கையில் அப்படின்னு தான் இருக்குது. நீதிமான்களோட வாழ்க்கையில இல்ல. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஆமாங்க, நான் சொன்னது போல தானியேல சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. அந்த கெபிக்குள்ள போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தல. அதிலிருந்து ஆண்டவர் தானியேல விடுவிச்சுட்டாரு. தானியேல அந்த கெபிக்குள்ள போடணும்னு துடிச்ச அந்த துன்மார்க்கர சிங்க கெபிக்குள்ள போடும்போது, நொடி பொழுதுல அவர்கள அத்தனை பேரையும் சிங்கங்கள் பட்சித்து போடுது. ஆமாங்க, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை உண்டாகலாம். ஆனா அந்த இக்கட்டிலேயே நீங்க நிலைச்சு உட்கார ஆண்டவர் விடமாட்டாரு. அதிலிருந்து ஆண்டவர் நிச்சயமா உங்களை விடுவிப்பாருங்க.